தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையும் ஒரு 10-13 பேர் இருக்கக்கூடிய காரணத்தால் உயிர் இழப்பு அதிகரிக்க கூடாது என்றாலும் கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு போக போகதான் ஒரு முழு நிலவரம் என்பது தெரிய வரும். இதில் பல குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான். என்றால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாக இருப்பது, அதே போன்று ஒரே கிராமத்தை சேர்ந்த 6 பேர் பலியாக இருப்பது என்றெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே அந்த குடும்பத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு கூட்டங்கள் நடத்தப்படும் போது அதற்கு முறையான அந்த வழிகாட்டுது காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிக்க தவறினால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக மாறி இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களிலாவது இது போன்ற நிகழ்வுகள் இது நடைபெறாத வகையில் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அது யாரெல்லாம் இதில் தொடர்புடையதோ, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அனைவரும் இதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 39 பேர், 10 குழந்தைகள், 17 பெண்கள், 12 ஆண்கள் என 39 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள். விஜய் ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கு அந்த சினிமா பிரபலத்தையும் தாண்டி அவர் அரசியல் கட்சி தொடங்கியது அடுத்து அவருக்கான கூட்டம் என்பது சினிமாவில் இருக்கும்போது அவருக்கான கூடிய கூட்டத்தை விட அதிக கூட்டமாக பார்க்கப்பட்டது. ஆனால் முழுக்க இளைஞர்களுடைய ஆதரவும் இளம் பெண்களுடைய ஆதரவும் விஜய்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவருடைய பிரச்சார பயணம் அதே போன்று அவர் மாநாடு என எது கூட்டினாலும் அங்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி பொதுவாக மாநாடு இருந்தால் மாநாடா என்றால் அதுக்கு ஏற்ற வகையில் இடவசதி எல்லாம் இருக்கும். ஆனால் இது போன்ற பிரச்சாரம் என்பது ஏதேனும் ஒரு மாவட்டத்தை தேர்வு செய்து அந்த மாவட்டத்திற்குரிய ஒரு மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெரு தேர்வு செய்யப்படும். அந்த பகுதியில் இது போன்ற தேர்தல் பிரச்சாரம் நடத்தப்படும். ஆனால் அப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் முன்கூட்டியே ஏன் அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது. என்றால் விஜயை பொறுத்தவரையிலும் விஜய் பவுன்சர் இல்லாமல் இருக்க மாட்டார் என்ற ஒரு விமர்சனமும் சொல்லப்படும். விஜய் சுற்றி எப்போதுமே ஒரு 4-5 பவுன்சர்களுமே இருப்பார்கள். அதிலும் அந்த மாநாட்டின் போதெல்லாம் ரேம்ப் வாக் செல்லும் போது விஜயனுடைய பவுன்சர்கள் நடந்து கொண்ட விதமெல்லாம் முகம் சுழிக்கும் வகையில் இருந்தது. மனசாட்சி இல்லாமல் மேடை ஏறிய தாவேகாவுடைய விஜயனுடைய ரசிகர்கள் தாவேகா தொண்டர்களை அலைக்காக தூக்கி கீழே வீசிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அது அனைத்து பவுன்சர்கள் செய்த செயல் முகசுழிப்பு ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட தன்னுடைய பாதுகாப்புக்காக இத்தனை பவுன்சர்களை வைத்துக் கொள்ளக்கூடிய விஜய் தன்னை காண வந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய பாதுகாப்பு குறித்து ஏன் அவர் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அதற்கு ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விகளாம் எழுகின்றது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரியாக 1 மணி அளவில் அவர் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வந்தார். அங்கிருந்து கார் மூலமாக சாலை மார்க்கமாக பயணம் செய்து கரூர் வந்தடைந்தார். அங்கு கரூரில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய செவிலியரிடம் விவரங்கள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். அதாவது இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், இவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இவருடைய உடல்நிலையை தற்போது எப்படி இருக்கிறது, மெடிக்கல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ அறிக்கை, இவர்கள் உடல்நலம் சார்ந்த மருத்துவ அறிக்கை என்ன சொல்கிறது, இப்போ எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்கும்போது மூச்சுவதற்கு சிரமமாக உள்ளது என்பது போன்ற அவருடைய செய்கை செய்வதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வரக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அடுத்து அனைவரையும் சந்தித்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த பிறகு மருத்துவமனை இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்களையும் மருத்துவ கல்லூரியுடைய முதல்வரையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அனைவருக்கும் உரிய முறையில் சிகிச்சை கொடுங்கள், எக்காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சையில் எந்தவித தொய்வும் ஏற்படக்கூடாது, அஜாக்கிரதை இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல அறிவுறுத்தல்கள் வழங்குவார். அதற்கு பிறகு அவர் அடுத்த கட்ட நிர்வாக ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கலந்து ஆலோசனை செய்து அந்த அடிப்படையில் அந்த ஆலோசனைகள் எல்லாம் அவர் மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை எல்லாம் அவர் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் இன்னும் பலர் கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதால் 39 என்ற உயிர் பலி மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே அஞ்சப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இனி ஒரு இழப்பு கூட ஏற்படக்கூடாது, உடனடியாக அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து எப்படியாவது காப்பாற்றும் என்றெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்களிடம் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர் நேரில் சென்று ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு பெட்டிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய
பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து மருத்துவர்களையும் சந்தித்து இது குறித்து அவர் கேட்டறிந்து வரக்கூடிய நேரலை காட்சியை பார்க்கின்றோம். இந்த நேரடியாக சென்று விசாரணை நடத்தி நேரடியாக சென்று ஒவ்வொருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து அதற்கு பிறகுதான் நிர்வாக ரீதியான பல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய 40க்கும் மேற்பட்டவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நலம் விசாரிப்பதற்கு முன்பாகவே உயிரிழந்தவர்கள் உடலுக்கு மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த காட்சியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்துதான் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றார். இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் எப்போதும் மறக்க முடியாத ஒன்றாக தான் பதிவாகி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே அவர் பல உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறார். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அதே போன்று அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக இன்னும் நிர்வாக ரீதியான பல நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்து வருகிறார்.